ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் இந்த பனி. ஸோ இன்னைக்கு வந்து ஸ்ரீ விஷ்ணு புராணம் அப்படிங்கிறதுனுடைய 7வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு பகுதியை நான் வந்து ஒமிட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, இந்த நூல் வாங்கி நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா அதில் வந்து ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. இவங்க குழந்தைங்க இவங்க, இவங்க குழந்தைங்க இவங்க, இவங்க குழந்தைங்க இவங்க, இவங்களுக்கு இவ்வளோ ஒய்ஃபு. ஸோ அவங்க மூலமாக யார் பிறந்தாங்கன்னு ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி லிஸ்ட் இருக்குது. இதை நான் பொறுமையாக பார்த்து தான் படிக்கணும். அது எவ்வளோ பேர்த்துக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. சிந்திச்சு பார்த்தேன். சரி சொல்லணும்னு ஆரம்பிச்சிட்டோம், சொல்லிருவோம் அப்படின்னு சொல்லி. பட் தட் இஸ் ஓகே. நீங்க நூல் வாங்கி படிச்சு தெரிஞ்சுக்கங்க. நான் முக்கியமான செய்திகள மட்டும் நான் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிர்றேன். ஏன்னா, நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஞான நிலை அப்படிங்கிறத நோக்கி பயணிக்கும் பொழுது, அதற்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். இதில வந்து அந்த ஃபேமிலி சார்ட் சொன்ன மாதிரி இருக்கும். பட் அது ஃபேமிலி சார்ட் அப்படிங்கிறத காட்டிலும், நம்மளுடைய குணநலன்கள் விரிவடைவதைத்தான் அவங்க வந்து ஒரு உருவம் கொடுத்து, இதற்கு ஆண் ரூபம், பெண் ரூபம் அப்படின்னு சொல்லி, இவர்களுக்கு இவர்கள் மனைவிகள், அவர்கள் மூலமாக அவர்களுக்கு பெற்ற பிள்ளைகள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஒரு குணம் கோபம்ங்கிறது மேலெழுது அப்படின்னு சொன்னா, அதிலிருந்து இன்னும் அந்த கிளை குணங்கள் என்னென்னலாம் வருமோ, அதெல்லாம் வந்து மனையாளாகவும், இந்த இந்த கோபத்துக்கு கூட வேற என்ன காம்பினேஷன் சேரும்னா, அது பொண்டாட்டி. இது 2ம் சேர்ந்ததுன்னா, அடுத்து என்ன குணநலன்கள் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அவர்களுடைய பிள்ளைகள். அப்படிதான் அழகா குடுத்திருப்பாங்க. இது நற்குணங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். தீய குணங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதற்கு ஏற்றார் போல ஆண், பெண் உருவங்களும் அவர்களுடைய பிள்ளைகளும். இந்த தீய குணங்களுக்கு ஏற்றார் போல ஆண், பெண் உருவங்களும் அவர்களுடைய பிள்ளைகளும். ரொம்ப அழகா இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து நீங்க புக் வாங்கி படிச்சுக்கிறதுங்கிறது சாலச் சிறந்தது. நான் முக்கியமான செய்திகள மட்டும் நான் அப்படியே சொல்லிட்டே வரேன். சரிங்களா? ஓகே. மைத்ரேயர்கிட்ட தான் வந்து பராசரர் விஷ்ணு புராணத்த சொல்லிட்டு இருக்கார். அப்போ விஷ்ணு புராணத்த பராசரர் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, படைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழிலை தொடர்ந்து செய்வதற்காக பிரம்மதேவர் ஒரு மொ ஒரு ஒரு எண்ணத்த வந்து உண்டு பண்ணி கொண்டு தான், தாவரம் முதல் கொண்டு மிருகங்கள்லேருந்து மனிதர்கள், தேவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை வந்து படைக்கிறார். அவர்களுக்கு உண்டான ஆசிரம நிர்ணயங்கள் எல்லாத்தையுமே குடுக்குறார். நீ இந்தந்த கடமை இப்படி இப்படி செய்யணும். இது இது செய்யும் பொழுது இறைவனை வந்து எளிமையில வந்து அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நியதிகளையும் அவர் வந்து உடனே படைக்கிறார். இப்படி படைத்து இருக்கும் பொழுது, ஒரு ஜீவராசி படைக்கும் மனிதன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன், நமக்கு என்ன இருக்கும்? பையன் பொறப்பான். அப்புறம் அந்த பையனுக்கு ஒரு பையன் பொறந்தான்னா, அது பேரனா இருக்கும். அப்புறம் கொள்ளு பேரனா இருக்கும். இப்படி வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? இப்படி ஒரு ஒரு லைன் இப்படி போய்க்கிட்டே இருக்கு. அப்ப மனிதன் வந்து இது மாரி விரிவடைஞ்சு வந்துகிட்டே இருக்கான். இதுபோல ஒரு ஒரு தாவரங்கள்லேருந்து, மிருகங்கள்லேருந்து, மனிதன்லேருந்து, தேவர்கள் வரைக்கும் இப்படியே எல்லாம் பண்ணியாச்சு. இதில இந்த இனப்பெருக்கம் செய்து, இந்த பூமிக்கு உண்டான அந்த ஒரு முழு விஷயத்த வந்து அனுபவிக்கிறது மனிதனால மட்டும் தான் முடியும். தேவர்களுக்கு இத பத்தி கவலை இல்ல. மனிதனை தவிர கீழ இருக்கக்கூடிய எந்த உயிரினங்களுக்கும் இத பத்தி ஒரு பொருட்டே இல்ல. இப்படி ஒரு இருக்குன்னே அதுக்கு தெரியாது. அப்ப மனிதன் மட்டும் தான் இந்த ஒரு வேலைய செஞ்சுக்கிட்டே இருப்பான். அப்போ இது வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சு. ஓகேப்பா, எல்லாம் ரீச் பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ அவரு என்ன பண்றாரு, இந்த மனிதர்களையும் ஒரு மாரி வழி நடத்தி போணும் பார்த்தீங்களா? அப்ப என்ன பண்றாங்க, அவரு என்ன பண்றாரு, தன்னுடைய மனதினால, ஒரு சிந்தனையினால அவர் வந்து 7 பேர்த்த படைக்கிறார். யார் யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, பிருகு, புலத்தியர், புலகர், கிருது, அங்கிரஸ், மரிசி, தட்சன், அத்திரி, வசிஷ்டர். சாரிங்க 9 பேர்த்த படைக்கிறாருங்க. சரிங்களா? இந்த 9 பேரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பிரம்மாவிற்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. புராணங்கள்ல இந்த 9 பேர்த்தையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, பிரம்மான்னே தான் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்களாம். சரிங்களா? பிரம்மான்னே தான் இவர்கள குறிப்பிட்டிருக்காங்க. இவர்களுக்கு மனையாள்களாக கியாதி, பூதி, சம்பூதி, ஷமை, பிரீதி, சன்னதி, ஊர்ஜா, அனுசுயா, பிரசூதி அப்படின்னு சொல்லக்கூடிய 9 பெண்களையும் படைத்து அவர்களுக்கு இந்த பெண்களை திருமணம் செய்து வைக்கிறார். இந்த மாதிரி பிருகு, புலத்தியருக்கு முன்னதாக இந்த 9 பிரஜாபதிகள் அப்படின்னு சொல்லுவதற்கு முன்னதாகவே சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனந்சுஜாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 பேர் இருந்திருக்காங்க. இந்த 9 பேர் படைப்பதற்கு முன்னதாகவே இந்த 4 பேர் இருந்திருக்காங்க. இப்ப இந்த 9 பேரும் 9 மனைவியாள்களோட சேர்ந்து ஒரு மனித குலம் வந்து விரிவடைவதற்கு அவர்கள் உதவி செய்தார்கள். ஆனா, இந்த சனகர் முதலாகிய 4 இருக்காங்க பாருங்க, அவங்க கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. கல்யாணமாவது ஒண்ணாவது அதெல்லாம் வேண்டாம்ப்பா. நான் பாட்டுக்கு பேசாம உட்கார்றேன், தியானம் செய்றேன். அ பிரவா நிலைக்கு போறதுக்கு உண்டான வழி மட்டும் பார்க்குறேன். அவங்க எந்த ஆக்ஷனும் கிடையாது. நோ ஆக்ஷன், நோ ரியாக்ஷன். ஒன்லி தியானம். இந்த மாரி அவங்க உட்கார்ந்தோனே, அந்த மனித குலம் வந்து விரிவடையவே இல்ல. இத பார்த்தோனே பிரம்மாவுக்கு ஒரே டென்ஷன். என்னப்பா இது நான் வந்து ஒரு மனித குலம் விரிவடையணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா ஒண்ணும் பண்ணாம இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்களே! அப்படின்னு சொல்லி அப்படி கடும் கோபம் கொண்டு அப்படி புருவத்த அப்படி சுரிச்சு இது பண்ணும்பொழுது, அவருடைய நெத்தி பொட்டிலிருந்து
சூரிய மண்டலமே பிரகாசித்ததற்கேற்றார் போல ஒரு ருத்ர ரூபம் வந்து ஒண்ணு தோன்றியதாம். இந்த ருத்ர ரூபம் வந்து ஆண் பகுதியாவும், பெண் பகுதியாவும் ஒரே உருவமா தோன்றுச்சாம். அப்ப பிரம்மா சொல்றார், "என்ன இப்படி நீ வந்திருக்க? உன்னை 2ஆ பிரிவாக்கலாம். ஆண் தனியா, பெண் தனியா பிரி." அப்படின்னு சொன்னோன்னே, அந்த ருத்ர ரூபம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, தன்னை ஆண் தனியாவும், பெண் தனியாவும் பிரிச்சு, அந்த ஆண் ரூபத்தை மறுபடியும் 11 பாகமாக திருப்பியும் அத வந்து பிரிச்சுதாம். அதில இருக்கக்கூடிய அந்த பெண் ரூபத்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சௌமியம், குரூரம், சாந்தம், கோரம், கருத்தது, வெளுத்தது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதர பாகங்களாக பிரியுது. நான் ஏன் வீடியோவினுடைய ஆரம்பத்தில இதெல்லாம் மனிதனுடைய குணநலன்கள், அதை கதாபாத்திரங்களாக சொன்னேன்னு இப்ப உங்களுக்கு புரியுதா? சரிங்களா? இந்த மாரி பிரிக்கிறாங்க. இப்படி பிரிச்ச உடனே, அதற்கப்புறம் தான் இந்த 9 பிரஜாபதிகள் வர்றாங்க. அப்புறம் அவர்களிலிருந்து அப்படியே வம்சம் தலைக்குது. இந்த தலைத்து வரும்பொழுது அப்படியே மக்கள் கூட்டம் வந்து இந்த இடத்துல பெருகும்பொழுது, இவர்களை வழிநடத்தி செல்லணும் பார்த்தீங்கள்ல, அதற்காக முதல்ல ஒரு இத படிக்கிறார். ஸ்வாயம்புவ மனு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனுவை படைக்கிறார். இந்த ஸ்வாயம்புவ மனு அப்படின்னு சொல்லக்கூடியவர், சதரூபை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுகிறார். அவர்கள் மூலமாக இந்த வம்சம் வந்து அப்படியே பரவி விரியுதுங்க. ஸோ, இது வந்து பயங்கர ஒரு பெரிய எக்ஸ்டென்சிவான ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு ஃபேமிலி லைன் சார்ட்ட வந்து குடுத்துருக்காங்க. தட் இஸ் ஓகே. அது பின்ன இருக்கட்டும். சரிங்களா? இப்போ மைத்ரேயர் மறுபடியும் கேட்குறாரு. இதெல்லாம் சொல்லி முடிக்கிறார். யாரு? பராசரர் சொல்லி முடிக்கிறார். என்டையர் ஃபேமிலி சார்ட் படி சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்சோனே மைத்ரேயர் மறுபடியும் கேட்குறார். சுவாமி, நீங்க வந்து இந்த நித்திய ஸ்திதி, நித்திய சிருஷ்டி, நித்திய பிரளயம், தோற்றம், அழிவு அப்படிங்கிறதும், இந்த தோற்றம், அழிவுக்கு மாறாக இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சமமான ஒரு நிலை. இந்த 3 நிலையும் வந்து அத பத்தி கொஞ்சம் சொன்னீங்க. அத எனக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார். அப்படின்னா என்ன? முக்தி பேருன்னு ஒண்ணு இருக்கு. பிறப்பு, இறப்புன்னு ஒண்ணு இருக்கு. இந்த 3ஐயும் பத்தி எனக்கு கொஞ்சம் இன்னும் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு அவரு கேட்குறார். உடனே பராசரர் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, யார் ஒருவருடைய நடத்தை, போக்கு, குணம் அவர வந்து தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது, தெரியாதுன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு நிலை கொண்டிருக்கிறாரோ, அவரே ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவரே இந்த படைத்தல், காத்தல், அழித்தல்னு சொல்லக்கூடிய முக்குணங்களையும் செய்யக்கூடியவர். இந்த மாதிரி இருக்கும் பொழுது, இவரின்பால் நடக்கக்கூடிய இந்த முத்தொழில்கள பத்தி வரும்பொழுது, இந்த பிரளயம், சிருஷ்டி, முக்தின்னு சொல்லக்கூடிய இந்த 3 நிலைகள் வருது. இதுல முதல்ல நான் பிரளயம், அழிவு அப்படிங்கிறத பத்தி சொல்றேன். இந்த பிரளயம் அப்படிங்கிறது 4 வகையில வேறுபடும். என்னென்ன அப்படின்னா, நைமித்திகம், பிராகிருதம், அ அத்யந்திகம், நித்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 நிலை. அப்படின்னா என்னங்க சாமி? அப்படின்னு கேட்டோம்னா, நாராயணர் அந்த பாற்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறார். பிரம்மதேவனுடைய ஒரு பகல் பொழுது முடியுது. இத பத்தி நம்ம ரொம்ப 2 பதிவுக்கு முன்னாடி ரொம்ப டீட்டெயில்டா பார்த்துருக்கோம். 1000 சதுர்யுகம் முடியும் பொழுது பிரம்மாவனோட ஒரு பகல் காலம் முடியும் அப்படின்னு பார்த்தோம். அந்த பகல் காலம் முடியும் பொழுது ஒரு ஊழி வந்து இங்க பூமியில நடக்கும். மேலேருந்து எரிகற்கள் வந்து பயங்கரமா விழுந்து இந்த பூமி வந்து ஒரு வகையான அழிவிற்கு உட்படும் அப்படின்னு பார்த்தோம். அதற்கு பேர் தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நைமித்திக பிரளயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதற்கப்புறம் பிரம்மாவினுடைய ஆயுட்காலமே முடியும் பாருங்க 100 வருஷம். பிரம்மாவுக்கு 100 வருஷம். பிரம்மாவினுடைய ஆயுட்காலமே முடியும்ல. அப்ப என்ன ஆகும்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமே வந்து அப்படியே அழிஞ்சு ஒண்ணுமில்லாத அந்த தன்மைக்கு அப்படியே போயிருமாம். திருப்பி அந்த பிரம்மத்தோட போய் ஒண்ணொண்ணா கலந்துருமாம். அப்படி லயித்து இருக்கும்பொழுது அதற்கு பேர் என்னன்னா, பிராகிருத பிரளயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 2. இது இல்லாம இப்ப நாம வந்து ஒரு யோகி ஆயிட்டோம். சரிங்களா? எல்லா விதமான கர்மங்களையும் தொலைத்து, எந்த விதமான செயலும் செய்யாமல் அப்படியே அமைதியா அமர்ந்து, சமாதி நிலை அடைந்து, அந்த பிரம்மத்தை உணர்ந்து, அதுவோடு போய் ஒண்ணா கலந்து, அதுவா மாறிர்றோம் பாருங்க. அதற்கு பேரு ஆதி அந்த பிரளயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஆதி அந்திக பிரளயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நம்ம பஞ்சபூதங்கள்னு சொல்றோம் இல்லையா? அதுல அண்டவெளி அப்படி இருக்கு. அதை தவிர இதர 4 பூதங்கள் இருக்குல்ல. ஏன்னா அண்டத்துக்குள்ள தான் இதர 4 பூதங்களும் இருக்கு. இந்த 4 பூதங்களும் தத்தம் ஆயுட்காலத்துல ஒரு முடிவு பெறும் பாருங்க. அப்படின்னு இருக்குங்க. இப்போ பஞ்சபூதங்களுக்கே ஒரு ஆயுள்னு ஒண்ணு இருக்கு. அதற்கும் ஒரு முடிவுன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. இப்போ பஞ்சபூதங்களும் அதனுடைய ஆயுட்காலத்துல ஒரு முடிவு ஏற்பட்டு ஒரு அழிவுக்கு போய் நிக்கும் பாருங்க. அதற்கு பேரு நித்திய பிரளயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தீக்குச்சி பத்த வைக்கிறோம். அணைஞ்சு போச்சு. அந்த இடத்துல அந்த நெருப்புங்கிறதுக்கு உண்டான ஆயுள் முடிஞ்சு போச்சு. அது நித்திய இது தோன்றவும், அழிவும் தோன்ற வழி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ, அதுலான மாறுபாடு இல்ல. சரி. இந்த 4 வகையான பிரளயம், அதாவது அழிவுன்னு சொல்லக்கூடியது. இப்போ சிருஷ்டி, படைப்ப பத்தி சொல்றாரு. நான்முகன் பிறப்பதற்கு முன்னதாகவே ஒரு பிறப்பிற்கு அடிப்படையாக இந்த பிரகிருதியில் உண்டான மகத்தத்துவமும், அகங்காரமும் தோன்றுச்சு. இதெல்லாம் முன்னாடி ரொம்ப டீட்டெயில்டா பார்த்துருக்கோம்.
இந்த 2 தன்மாத்திரைகள் உண்டாகுவதற்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, பிராகிருத சிருஷ்டி அப்படின்னு பேர். இப்போ பிரம்மா உண்டானதற்கு பிறகு அசையும் அசையாது இருக்கக்கூடிய இந்த உலகத்தை படைத்தார் பாருங்க. அதற்கு பேரு நைமித்திக சிருஷ்டின்னு பேர். பின்ன இந்த அதுக்கப்புறம் நம்ம இங்க வந்தோம், பிறந்தோம். செய்த புண்ணியங்களுக்கோ, பாவத்திற்கோ ஏற்றாற்போல சொர்க்க நரகம் அப்படிங்கிறது கிடைக்குது. மீண்டும் இந்த பூமிக்குள்ள வரும்பொழுது, முன் செய்த வினையின்பால் நமக்கு ஒரு உரு கிடைக்குது. ஒண்ணா மனிதனா பொறப்போம், இல்ல பசுவா பொறப்போம், இல்ல ஏதோ ஒரு பறவைகளோ, தாவரங்களாக ஏதோ ஒண்ணு பிறப்போம் இல்லையா? அப்படி நடக்கும் பொழுது அதற்கு பேரு நித்திய சிருஷ்டின்னு பேர். இப்படிதான் பிறப்பும், இறப்பும் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிறப்பும், இறப்பும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னா, எதை அனுசரித்து நடக்கிறதுன்னு கேட்டா, காலத்தை அனுசரித்து நடக்கிறது. இந்த பிறப்புகள் எதை பொறுத்து நடக்குதுன்னா, முக்குணங்களை பொறுத்து நடக்கிறது. ர சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு சொல்லக்கூடிய இந்த முக்குணங்களோடு சேர்ந்து, காலம் அப்படிங்கிறதும் வேலை செய்யும் பொழுது, இந்த பிறப்பிறப்பான சுழற்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. யார் ஒருவன் இதை உணர்ந்து, இதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த பிரம்மமான இறையை உணர்வதற்குண்டான முயற்சி செய்து, அதில் வெற்றி காணுகிறானோ, அவன் இறையோடு சென்று சேர்ந்து விடுகிறான். அவன் இதற்கு கீழ சொன்ன எந்த கேட்டகரிக்குள்ளயுமே வரமாட்டான். அவன் எங்கேயுமே வரமாட்டான். பிறப்பு, இறப்புன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மைகளை கடந்து, நித்திய சுகவாசியாக பிரம்மத்தோடு கலந்தவனாக மாறிவிடுகிறான். அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருங்க. இதுதான் 7வது அத்தியாயம். சரிங்களா? ஸோ நல்ல ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய கிடைக்குது. அடுத்தபடியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம். சரிங்களா? இதான் இன்னைக்கு உண்டான செய்தி. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கும்னு நம்புறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் தண்டபாணி. நன்றி.